ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் நம்ம காவேரி விஜய் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்த உடனே நம்ம காவேரிக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாங்க, இப்போ நம்ம காவேரி விஜய் ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அப்போ நம்ம விஜய்க்கு ஒரு பக்கம், காவேரி நீ உயிரோடு தான் இருக்கியா, நீ இறந்துட்டதா இல்லை எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நீ எப்படி உயிரோடு வந்த, காவேரி உனக்கு என்ன ஆச்சு, எங்கே இருந்த இவ்வளோ நாள், நீ எப்படி உயிரோடு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் நம்ம காவேரிட்டு கேட்க, விஜய் நீங்க எங்க இருந்தீங்க இவ்வளவு நாளா, எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு, இப்போ உங்களுடைய முகத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்துடுச்சு, அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே சுத்தமா ஞாபகமே இல்லை, விஜய் என்னாச்சு விஜய், எனக்கு நீங்க ஏன் என்னை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஒரு பக்கம் நம்ம விஜயை கேட்க, அப்பா இதுதான் நான் என்னுடைய அம்மாவாப்பா, ஆமா அம்மு இதுதான் உன்னுடைய அம்மா காவேரி, நான் அந்த கதையில சொல்லிட்டு இருந்தேன்ல அந்த ராணி, அது இவங்க தான் உன்னை பெத்தெடுத்தது. என்ன விஜய் சொல்ற, இது என்னுடைய குழந்தையா, என்னுடைய குழந்தைய இவ்வளவு நாளா நான் பார்க்காம இருந்தனா, எனக்கு என்னாச்சு விஜய் சொல்லு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காவேரி நம்ம ரெண்டு பேரும் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்போ வந்து நான் மயங்கி விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் மயக்க தெளிஞ்சு பார்த்தா நீ இறந்துட்டதா இல்ல எல்லாரும் எங்கிட்ட சொன்னாங்க, உன் அம்மா உட்பட எங்கிட்ட நீ இறந்துட்டதான்னு சொன்னாங்க, அதனால நான் வந்து மனசை தேத்திக்கிட்டு நம்மளுடைய குழந்தைய வந்து நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன், உன் மேல எப்படி பாசமா இருந்தனோ அதை விட 10 மடங்கு பாசத்தை நான் அம்மு மேல வச்சிருக்கேன், ஆனா அம்முவுக்கு தான் வந்து அவங்களுடைய அம்மாவோட பாசத்தை கொடுக்க முடியலையே என்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ள இவ்வளோ நாளாக இருந்துச்சு, இப்போ அது தீர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிட்டு இருக்க, ஏன் விஜய் நான் இறந்துட்டு தான் சொல்லி எல்லாரும் உங்ககிட்ட சொன்னாங்க, என்ன நடந்தது, நம்ம முதல்ல போயிட்டு நம்ம வீட்டில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி விஜயை கூட்டிட்டு நேரடியாக அவங்க அம்மாட்ட போகிறாங்க. அவங்க அம்மா சாரதா விஜயை பார்த்த உடனே சாக்காகிறாங்க. சாக்காகிறதோட மட்டும் இல்லாமல் விஜய் கையில் இருக்கிற அந்த குழந்தைய பார்த்த உடனே அவங்க வந்து கொஞ்சம் கொலாவுறாங்க, ஐயோ நம்மளுடைய பேத்தி இவ்வளோ நாளாக நம்ம பார்க்காம போயிட்டவே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா நம்ம காவேரியுடைய குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க. அத்தை போதும் நிறுத்துங்க அத்தை, என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளோ நாளாக காவேரி உசுரோடு இருக்கிறத எங்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டீங்க, நீங்கள் காவேரி இறந்துட்டதால எங்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் போது, மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை, எனக்கு வேறு வழி தெரியல, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து காவேரிக்கு பழைய நினைவுகள் மறந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, காவேரி எங்களுக்கு வேண்டாம், காவேரி பெத்த குழந்தைய மட்டும் எங்கிட்ட கொடுத்துட்டு உங்க பொண்ணை நீங்களே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க, விஜய் கேட்டா விஜய் கிட்ட காவேரி இறந்துட்டு தான் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க, எனக்கு வேற வழியே தெரியல, நான் என்ன பண்றது, என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, அதே மாதிரி காவேரிக்கும் வந்து பழைய நினைவுகள்லாம் திரும்பாம இருந்துச்சு, ஆனா உங்க பேரை சொன்ன உடனே அவளுக்கு வந்து ஒரு சில உணர்வுகள் வரும், அதே மாதிரி அந்த விஜய் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ எங்கிட்ட கேட்டுட்டே இருந்தா, ஆனா அவகிட்ட நான் அந்த உண்மையை சொன்னாக்கா அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடுமேன்றதுக்காக தான் நான் அந்த உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை மாப்பிள்ள, உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க, நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்ல, என்னத்த நீங்க எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாக்கா நான் காவேரியே எவ்வளோ தங்கத்தில் வச்சு தாங்கியிருப்பேன், நீங்கள் காவேரி சுயநினைவு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவள் என்னுடைய காவேரியாத்த, அவள் நினைவு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவள் என்னுடைய காவேரி, அவளை போயிட்டு இறந்துட்டு தான் இல்லை என்கிட்ட சொல்லிட்டீங்க போங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கோச்சிக்கிறாங்க. எது எப்படியோங்க நம்ம காவேரி விஜய் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க, அதை பார்த்துட்டு ஐயா எனக்கு அம்மா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவும் வந்து அந்த சந்தோஷத்தில் இருக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி.